வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் கரண் ரட்னம். வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் 2 டிப்ஸ் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு இப்போ நெட்வொர்க்கில் காணப்படுகின்ற 5 பேசிக் கொமாண்ட்ஸ். அந்த 5 கொமாண்ட்ஸும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மிக நல்லது. இப்பொழுது நாங்கள் அந்த கொமாண்ட்ஸ் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதற்கு முன்னால் ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் நான் புதிய வீடியோக்களை அப்லோட் பண்ணும் பொழுது அதனை நான் உடனுக்குடன் அறியத் தரலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் வீடியோக்கு செல்வோம். மோஸ்ட் பேசிக் கொமாண்ட் ipconfig. ipconfig என்னும் கொமாண்டானது எங்களில் பல பேருக்கு தெரிந்த ஒரு கொமாண்ட். இருந்தாலும் இதனை தெரியாதவர்களுக்காக நான் இதனை எக்ஸ்பிளைன் பண்ணுகின்றேன். இந்த ipconfig என்னும் கொமாண்டினை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது உண்மையாக சொல்லப்போனால் உங்களுடைய நெட்வொர்க்கில் பயோடேட்டாவை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, முதலில் நாங்கள் இந்த கொமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த குயிக் சர்ச் பாக்ஸில் cmd என்று டைப் பண்ணவும். ஓகே, ஆகவே இதுதான் இந்த கொமாண்ட் ப்ராம்ப்ட். இதனை கிளிக் பண்ணவும். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த ipconfig என்னும் கொமாண்டை டைப் பண்ணி என்டர் பண்ணும் பொழுது இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் இங்கே தெரிகின்றது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இந்த வயர்லெஸ் லேன் அடாப்டர் வைஃபை என்ன இந்த பகுதியில் காணப்படுகின்ற இன்ஃபர்மேஷன், ரைட்? அப்போ இந்த இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய ரவுட்டரை டிஃபால்ட் கேட்வேரை ஐபி அட்ரஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி சப்நெட் மேஸ்கை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பிசிக்கு ரவுட்டரினால் அசைன் பண்ணியிருக்கின்ற ஐபி அட்ரஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த சப்நெட் மாஸ் என்பது உண்மையாக இந்த ரவுட்டரினால் வழங்கப்படுகின்ற ஐபி அட்ரஸுக்கான ரேஞ்சுன்னு சொல்லலாம். அதாவது பாருங்கள், இதில் 255 255 255 சொல்லி காணப்படுகின்றது. இதன் கருத்து இந்த ரவுட்டரினால் வழங்கப்படுகின்ற ஐபி அட்ரஸில் முதல் 3 நம்பர்ஸும் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த ரவுட்டரை பொறுத்தவரையில் அது 192.168.2 ஆக இருக்கும். ஓகே, இப்போ இன்னுமொரு பிசிக்கு இந்த ரவுட்டரால் வழங்கப்பட்ட நம்பர் இந்த 192.168.2.30 ஆக இருக்கலாம். இந்த ipconfig என்னும் இந்த கொமாண்டுடன் சேர்த்து நீங்கள் ஒரு சுவிட்சை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய நெட்வொர்க்கில் மேலதிகமான இந்த கன்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த கொமாண்ட் என்னவென்றால் ipconfig ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் அந்த சுவிட்ச் ஆல். இப்பொழுது உங்களுடைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை பற்றிய மேலதிகமான விவரங்களை, அதாவது அதனுடைய கன்ஃபிகரேஷனை பற்றிய மேலதிகமான விவரங்களை உங்களுக்கு இது தருகின்றது. அதாவது ஈவன் உங்களுடைய ஹோஸ்ட் நேம், உங்களுடைய கம்ப்யூட்டர் ஹோஸ்ட் நேம் இதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே, எனவே இந்த கொமாண்ட் ipconfig என்னும் இந்த கொமாண்ட் மிகவும் பிரயோசனமான ஒரு கொமாண்ட். இதன் மூலம் உங்களுடைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் கன்ஃபிகரேஷனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த nslookup என்னும் கொமாண்டை பற்றி பார்ப்போம். இந்த nslookup என்னும் கொமாண்ட் ஆனது டிஎன்எஸ் ரிலேட்டடான இஷ்யூவை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது டொமைன் நேம் சர்வர் ரிலேட்டடான இஷ்யூ ஏதாவது இருக்குமென்றால் அதை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்த nslookup என்னும் கொமாண்டினை நாங்கள் பாவிக்கின்றோம். முதலில் நாங்கள் இந்த டிஎன்எஸ் சர்வர் என்றால் என்னவென்று சொல்லி பார்ப்போம். அதாவது இப்போ எங்களிடம் ஒரு வெப்சைட் ஒன்று காணப்படுகின்றது. இது ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். எங்களிடம் ஒரு வெப்சைட் ஒன்று காணப்படுகின்றது. அந்த வெப்சைட்டோட நிறைய ஃபைல்ஸ் கொண்ட ஒரு பேக்கேஜ் என்ன, ரைட்? அப்போ அந்த வெப்சைட்டை சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சர்வரில் போட்டு வைப்போம். அந்த சர்வரை நாங்கள் சொல்வது ஹோஸ்டிங் சர்வர்னு சொல்லி. ஓகே, அப்போ அந்த சர்வரில் நாங்கள் போட்டு வைத்து விட்டு அந்த சர்வர் ஐபி அட்ரஸை நாங்கள் டைப் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள், இந்த 87.245.200.153 இந்த ஐபி அட்ரஸை நாங்கள் டைப் பண்ணும் பொழுது எங்களுடைய ப்ரௌசரில் அது எங்களுடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணும். இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ google.com என்னும் ஒரு வெப்சைட். அப்போ அந்த வெப்சைட்டு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இந்த ஹோஸ்டிங் சர்வரில் போட்டுட்டோம். அந்த ஹோஸ்டிங் சர்வர் ஐபி அட்ரஸ் இங்கே தரப்பட்டுகின்றது. ஓகே, அப்போ நாங்கள் இந்த ஐபி அட்ரஸை டைப் பண்ணும் பொழுது அது அந்த வெப்சைட்டை உங்களுக்கு உங்களுடைய ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணும். எனவே
என்னுடைய வெப்சைட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ண வேண்டுமென்றால் எங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸை வந்து ஞாபகம் வைத்திருத்தல் வேண்டும். இவ்வாறு பல வெப்சைட்டுகள் காணப்படுகின்றது. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் வந்து காணப்படுகின்றது. ஓகே. ஆகவே இந்த ஐபி அட்ரஸை வந்து ஞாபகம் வைத்திருத்தல் மிகவும் கடினமானது. ஓகே. அதற்காகத்தான் அவர்கள் இந்த டொமைன் நேம் என்னும் ஒரு ஒரு ஒன்றை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அதாவது இப்போ பாருங்கள், இந்த ஐபி அட்ரஸுக்கு என்னுடைய வெப்சைட்டுக்கான டொமைன் நேம் வந்து google.com. ஓகே. ஆகவே இந்த டொமைன் நேம் சர்வர் என்ன செய்கின்றது என்றால், இந்த google.com என்ற வெப்சைட்டை வந்து இந்த டொமைன் நேமை வந்து இந்த ஐபி அட்ரஸுக்கு மேப் பண்ணி வைத்திருக்கும். ஓகே. இவ்வாறு ஒவ்வொரு டொமைன் நேமும் எங்களிடம் காணப்படுகின்ற பல வெப்சைட்டுகள் காணப்படும் பொழுது ஒவ்வொரு டொமைன் நேமையும் வந்து அவர்கள் அதுக்கு கொரஸ்பாண்டிங்கான அந்த ஹோஸ்டிங் சர்வரோட ரிலேட்டடாக இருக்கின்ற அந்த ஐபி அட்ரஸுக்கு வந்து அவர்கள் மேப் பண்ணுவார்கள். இந்த மேப்பிங்குக்கு பயன்படுத்தப்படுகின்ற சர்வரை தான் நாங்கள் சொல்வது வந்து டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லி, டொமைன் நேம் சர்வர்னு சொல்லி. ஆகவே என்னுடைய இந்த google.com என்னும் இந்த டொமைன் நேம் வந்து இந்த டிஎன்எஸ் சர்வரில் வந்து இந்த குறிப்பிட்ட ஐபி அட்ரஸுக்கு மேப் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. இப்போ என்னுடைய இந்த கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டு நான் வந்து என்னுடைய ப்ரௌசரில் google.com என்னும் அட்ரஸை வந்து டைப் பண்ணும் பொழுது அந்த 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 ரிக்வெஸ்ட் வந்து முதலில் வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு செல்லும். இங்கே நான் வந்து என்னுடைய google.com-ஐ வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி. ஆகவே டிஎன்எஸ் சர்வர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் இந்த ஐபி அட்ரஸுக்கு செல்லவும்னு சொல்லி. ஆகவே என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து இந்த ஐபி அட்ரஸுக்கு செல்லும் பொழுது என்னால் இந்த google.com என்னும் வெப்சைட்டை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்பொழுது நாங்கள் இந்த nslookup என்னும் கொமாண்டை பயன்படுத்தி இந்த www.google.com என்னும் வெப்சைட்டுக்குரிய ஐபி அட்ரஸை கண்டுபிடிப்போம். ஓகே. என்ன பண்ணும்பொழுது பாருங்கள், அதனுடைய ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு இங்கே 172.217.164.196 சொல்லி வருகின்றது. ஓகே. செல்கின்றது. அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் லுக்கப்பும் பாவிக்கலாம். அதாவது என்எஸ் லுக்கப் டேஷ் ஐபி அட்ரஸை டைப் பண்ணும் பொழுது அது எந்த டொமைனுக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கின்றது என்பதை நீங்கள் இதிலிருந்து கொண்டு அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பிங் கொமாண்டை பற்றி பார்ப்போம். பிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக் கொமாண்ட். ஓகே. இதனை நாங்கள் ஏன் பயன்படுத்துகின்றோம் என்றால், எங்களுடைய நெட்வொர்க்கில் காணப்படுகிற ஒரு ஹோஸ்ட் அல்லது ஒரு ஐபியை வந்து ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றதா என்பதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு டூல் தான் இந்த பிங் டூல். உதாரணமாக இப்பொழுது பார்ப்போம். இந்த கம்பன் IT.ca என்னும் அப்ளிகேஷன் ஆனது ஒரு மல்டி டயர் அப்ளிகேஷன். அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து டேட்டாபேஸ் சர்வரோட கனெக்ட் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் கூகுள் மேப் API என்ற சர்வரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கின்றது. ஓகே. ஆகவே இப்போ சில நேரத்தில் வந்து இந்த ஹோஸ்டிங் சர்வரில் வந்து இந்த டேட்டாபேஸ் சர்வரை ரீச் பண்ண முடியாத இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த கம்பன் IT என்ற அப்ளிகேஷன் வந்து வேலை செய்யாது. ஓகே. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதாவது இந்த ஹோஸ்டிங் சர்வர் இந்த டேட்டாபேஸ் சர்வரை ரீச் பண்ணுகின்றதா என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்கு நீங்கள் பிங் கொமாண்டை வந்து பாவிக்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த google.com-ஐ வந்து என்னுடைய பிசியிலிருந்து ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு பிங் கொமாண்டை பயன்படுத்துவோம். ஓகே. பிங் ஸ்பேஸ் விட்டு www.google.ca. ஆகவே எனக்கு இப்பொழுது பாருங்கள் 0% லாஸ். அதாவது என்னுடைய பிசியிலிருந்து இந்த google.com என்னும் இந்த ஹோஸ்ட்டை வந்து என்னால் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. என்னுடைய ஹோம் நெட்வொர்க்கில் என்னுடைய பிரிண்டரை வந்து நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸை கொடுத்து ரவுட்டரோட கனெக்ட் பண்ணி வைத்து அதன் மூலம் நான் வந்து எங்களுடைய வீட்டில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த பிரிண்டரோட கனெக்ட் பண்ணி வைத்துள்ளேன். இப்பொழுது நான் வந்து அந்த பிரிண்டரை வந்து பவரை வந்து அன்பிளக் பண்ணியிருக்கின்றேன். ஆகவே இப்போ நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் போடையில் அந்த பிரிண்டர் வந்து வேலை செய்யாது. ஆகவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டு அந்த டிவைஸுக்குரிய அதாவது பிரிண்டருக்குரிய ஐபி அட்ரஸை பின் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து என்னுடைய பிரிண்டருக்கு பின் பண்ணி பார்க்க போகின்றேன். என்னுடைய பிரிண்டர் ஐபி அட்ரஸ் வந்து 192.168.2.115. இப்போ வந்து பாருங்கள் எனக்கு. ஆகவே என்னுடைய கம்ப்யூட்டரில் இருந்து அந்த பிரிண்டரை வந்து ரீச் பண்ண முடியாமல் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் அந்த பிரிண்டருக்கு சென்று அந்த பிரிண்டர் கனெக்ஷன் வந்து சரியாக இருக்கின்றதா, பவர் ஆன் பண்ணப்பட்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த கொமாண்ட் வந்து ரேஸ் ரூட் என்னும் இந்த கொமாண்டானது ஒரு நெட்வொர்க்கை வந்து டயக்னோஸ்டிக் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கொமாண்ட் ஆகும். அதாவது நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸை வந்து எவ்வாறு இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கொமாண்ட் என்று சொல்லலாம். என்னிடம்
ஒரு சோர்ஸ் கம்ப்யூட்டர் ஒன்று காணப்படுகின்றது, ஒரு டெஸ்டினேஷன் சர்வர் ஒன்றும் காணப்படுகின்றது. இந்த சோர்ஸ் கம்ப்யூட்டரில் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுகின்றது. அந்த அப்ளிகேஷன் வந்து என்னுடைய சர்வரிலிருந்து தான் வருகின்றது. ஓகே. ஆனால் இந்த சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் இடையில் வந்து இந்த நெட்வொர்க் பாத் வந்து பல டிவைசஸை, அதாவது நெட்வொர்க் டிவைசஸை கொண்டதாக காணப்படுகின்றது. ரவுட்டர்ஸ், ஃபயர்வால், ஸ்விட்சஸ், இப்படி பல டிவைசஸுக்குள்ளால தான் அந்த ரிக்வெஸ்ட் வந்து செல்லுகின்றது. ஒரு கட்டத்தில் ஒரு நேரத்தில் என்னுடைய இந்த சோர்ஸ் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுகின்ற அப்ளிகேஷனுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வருகின்றது. ஆகவே எந்த டிவைஸால் அது வருகின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நான் வந்து என்னுடைய இந்த சோர்ஸ் பீஸில் இருந்து கொண்டு இந்த டெஸ்டினேஷன் சர்வருக்கு வந்து ரேஸ் ரூட்டை நான் கமாண்டை பாவிக்கும் பொழுது அது எந்த ரவுட்டர் எந்த ஸ்விட்ச், அதாவது எந்த டிவைசஸில் இருந்து டைம் அவுட் வருகின்றது, மற்ற எந்த டிவைசஸுக்கு வந்து அது கன நேரம் எடுக்கின்றது அந்த அந்த டிவைசஸை தாண்டி போவதற்கு போன்ற விவரங்களை வந்து இந்த ரேஸ் ரூட் வந்து எங்களுக்கு தரும். அதிலிருந்து நாங்கள் வந்து டயக்னோஸ்டிக் வந்து செய்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த ரேஸ் ரூட் என்ற கொமாண்டை வந்து பாவித்து பார்ப்போம். www.facebook.com. இப்பொழுது பார்த்தோம் என்றால் எங்களுக்கு இந்த ரேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டு காணப்படுகிறது. அப்போ இப்பொழுது பார்த்தால் இது பாருங்கள், ஒவ்வொரு டிவைஸஸுக்கும் வந்து இது வந்து 4 மில்லி செகண்ட், 6 மில்லி செகண்ட் இவர்கள் ரிக்வஸ்ட் டைம் அவுட் வந்திருக்கின்றது. அப்போ ரிக்வஸ்ட் டைம் அவுட் வருகின்ற டிவைஸஸை வந்து நீங்கள் பர்டிகுலராக பார்க்க வேண்டி இருக்கும். ஓகே. லாஸ்ட் கொமாண்ட் நெட்ஸ்டேட். இந்த நெட்ஸ்டேட் என்ற கொமாண்ட் ஆனது உங்களுடைய நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து உங்களுக்கு தரும். இந்த கொமாண்டை நீங்கள் பாவிக்கும் பொழுது உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து இந்த நெட்வொர்க்கில் என்னென்ன ஆக்டிவ் கனெக்ஷனை கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தரமும் நீங்கள் அந்த டிசிபி ஐபி கனெக்ஷனை மேற்கொள்ளும் பொழுது அந்த கனெக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட்டுக்கு தான் கனெக்ட் பண்ணும். உதாரணமாக இப்போ நாங்கள் எம்எஸ் சீக்வல் சர்வரை வந்து எங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணும் பொழுது இந்த எம்எஸ் சீக்வல் சர்வரில் டிஃபால்ட் போர்ட் வந்து 1443. ஓகே. அப்போ இந்த 1443 வந்து அவைலபிளாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து போட்டு தான் நீங்கள் வந்து எம்எஸ் சீக்வல் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணுதல் வேண்டும். அதனை நீங்கள் அறிவதற்கு இந்த நெட்ஸ்டேட் என்ற அந்த கொமாண்டை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் அதனை நீங்கள் அந்த போர்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இங்கு வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்து நான் இப்பொழுது இந்த நெட்ஸ்டேட் என்ற இந்த கொமாண்டை பாவிக்கும் பொழுது பாருங்கள், என்னுடைய கம்ப்யூட்டரில் காணப்படுகின்ற அந்த போர்ட் எல்லாம், பாவிக்கப்படுகின்ற போர்ட் எல்லாம் இங்கே காணப்படுகின்றது. இந்த நெட்ஸ்டேட்டோடு சேர்த்து ஒரு சுவிட்ச் வந்து -A என்பதை பயன்படுத்தும் பொழுது இன்னும் கூடுதலான டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு தரும். இன்று நான் காட்டி தந்த 5 கொமாண்ட்ஸும் வந்து மிக இம்பார்ட்டண்டான கொமாண்ட்ஸ். ஓகே. இந்த கொமாண்ட்ஸோடு சேர்த்து பல ஸ்விட்சஸ் வந்து காணப்படுகின்றது. ஸ்விட்சஸ்ன்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கொமாண்டை நாங்கள் எடுப்போம். இப்போ நெட்ஸ்டேட் என்ற கொமாண்டுக்கு அருகில் வந்து ஒரு ஸ்பேஸை விட்டு -A என்பது அதனைத்தான் நாங்கள் ஸ்விட்ச்னு சொல்லுகின்றோம். இவ்வாறு இந்த 5 கொமாண்ட்ஸுக்கும் வந்து பல ஸ்விட்சஸ் வந்து காணப்படுகின்றது. அவற்றை நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து பார்த்து அறிந்து கொண்டு தேவைப்படும் இடங்களில் வந்து அதனை நீங்கள் பாவிக்கலாம். ஓகே. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.